Hi friends, welcome back to tummytimetamil. இன்னைக்கு நம்ம வீடியோல 7 நாள் 7 breakfast recipe, அது kids friendly breakfast recipe தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க first time பார்க்கறவங்களா இருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை click பண்ணி subscribe பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிருங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸ்ல உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ நம்ம வாங்க ஒவ்வொரு ரெசிபி பார்க்கலாம். மண்டே மார்னிங் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் கார சட்னி வச்சேன். ஸோ வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கார சட்னி வந்துட்டு கொதிச்சிட்டு இருக்குது. கார சட்னி வீடியோ வந்து ஸ்பெஷலாக வந்து நான் தனியாகவே போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து நம்ம ஸ்டீம்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தா ரொம்ப ஹெல்தி கூட. இட்லி, புட்டு, இடியாப்பம் இது மாதிரி வந்து நம்ம ஆவியில் அவிச்ச பலகாரம் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. ஸோ அதனால் மார்னிங் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி நான் செஞ்சுருக்கேன். நல்லா பாருங்கள், இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ வந்து இட்லி துணி போடாமல் நான் வந்து எண்ணெய் தடவி ஊற்றிருக்கேன். ஸோ வந்து இட்லி நல்லா சாஃப்டாக வந்துருக்குது. கார சட்னி ரெடி. ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு டியூஸ்டே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து அடையும் தேங்காய் சட்னி வச்சுருக்கோம். தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா நம்ம வெல்லம் கூட வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா அவியல் கூட வச்சுக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். அடை மாவு ஆல்ரெடி நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது கூட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. அடை மாவோட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், பெருங்காயம், உப்பு தேவையான எல்லாருமே சேர்த்து உடனே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். இது வந்து நம்ம வந்துட்டு ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அடை மாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாகும். கொஞ்சம் கூடவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும். பருப்பெல்லாம் ரொம்ப நேரம் ஊறணும் அவசியம் கிடையாது, தோசை இட்லி மாதிரி. இப்போ பாருங்கள், நம்மளோட அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அடை மாவில் பார்த்திங்கன்னா நமக்கு கூடவே வந்து முருங்கைக்கீரை போட்டு சமைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். சாரி, எனக்கு பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் ஆகுது. அவனாவே இப்போ ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவனா சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸ் இது மாதிரி ஐட்டம்லாம் அவனை சாப்பிட்றான். லஞ்ச் மட்டும் நான் ஃபீட் பண்ணோம். தேர்ட் டே பார்த்திங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பூரி மசாலா ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகுளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன், கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். பொரிஞ்சதும் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே காரத்துக்கு தக்கன வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா எல்லாம் வதங்கினதும் அதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா வந்ததும் இப்போ வேக வச்சு நான் கட் பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்க, நம்மளோட வந்துட்டு பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பூரி சுட்டுடலாம். ஆல்ரெடி நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். கோதுமை மாவில் தான் பூரி செய்கிறேன். ஸோ இந்த பூரி பார்த்திங்கன்னா கிட்ஸ் கொடுக்கும்போது வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் ஸ்மைலி இது மாதிரி வந்து ஸ்டார், 3 இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி பூரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு பசையும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆரியன் என் கூடவே வந்துடுவான். அவனுக்கு கொஞ்சம் மாவு கொடுக்கணும். அவனுக்கு ஒரு குட்டி கட்டை வச்சுருக்கேன். அவனுக்கு கொடுத்துட்டேன்னா அவனும் குட்டி குட்டியாக வந்துட்டு மாவு பசைவான். நம்மளோட பூரி வந்து ரெடி ஆச்சு பாருங்கள். நல்லா பொஃபு நல்லா ஊதி வந்திருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பூரி. ஸோ நெக்ஸ்ட் டே என்னென்னு பார்த்துடலாம். இப்போ தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா தோசையும் தக்காளி சட்னியும் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி தக்காளி சட்னிக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் கூட சேர்க்கணும். 4 தக்காளி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு காரத்துக்கு தக்கன வந்துட்டு வரமிளகா 4 சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். கூட பார்த்திங்கன்னா 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு கடைசியாக தாளித்து போட்டோம்னா அவ்வளோ நம்மளோட தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்மளோட தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசை ஊற்றி நம்ம தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்றலாம்.
கார சட்னி தக்காளி சட்னி என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, கார சட்னி வந்துட்டு நம்ம வந்துட்டு அரைச்சிட்டு வதக்கணும், இது வந்துட்டு வதக்கிட்டு அரைக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பணியாரம் செஞ்சேன். இது நான் 2 டைப் ஆஃப் பணியாரம் செஞ்சுருக்கேன். நார்மல் வந்து பணியாரம் செஞ்சுருக்கேன், அதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி செஞ்சுட்ருக்கேன். இப்போது நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்யறது சொல்கிறேன். நம்ம இட்லி மாவு யூஸ் பண்ணி தான் நான் பணியாரம் செய்ய போகிறேன். கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்னால பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்துட்டு வாழைப்பழம் நான் சேர்த்துருக்கேன். வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஸ்வீட்னஸ்க்கு வெல்ல சேர்த்துருக்கேன். ஒரு வந்துட்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இட்லி மாவு நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இட்லி மாவை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட பேட்டர் ரெடி ஆனதும் குழிப்பணியார சட்டியில் வந்துட்டு நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு நம்மளோட பேட்டரை வந்துட்டு ஊற்றிடலாம். அதில் ரொம்ப ஃபுல்லாக ஊற்றாதீங்க, நல்லா மேலே வந்து ஃப்ளஃபியாக வரும். இது நம்ம திருப்பி போட்டுலாம் வெந்ததும். கார பணியாரம் நம்ம வந்துட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போடலாம். நான் அது மாதிரி இன்றைக்கி கார பணியாரம் செய்யலை. ஆக்சுவலாக கார பணியாரம் கிடையாது, இட்லி மாவே பார்த்திங்கன்னா இந்த குழிச்சட்டி இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே வந்து நான் டேரெக்டாக ஊற்றிருக்கேன். ஸோ இட்லி மாதிரி ஈஸியாக வந்து ஃப்ளஃபியாக இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும் நம்ம நெய் விட்டுருக்கறதுனால. ஸோ அதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி காம்பினேஷன் வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் பணியாரத்துக்கு பார்த்திங்கன்னா ப்ளைனாகவே சாப்பிட்லாம். என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பனானா சேர்த்துருக்கறதுனால ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் செஞ்சு கொடுக்கும்போது கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களே சாப்பிடுவாங்க. இந்த பணியாரத்தை வந்து என் பையன் இந்த பால்ஸ் சொல்லுவான், பால்ஸ் வேணும்னு சொல்லுவான். ஸோ இட்லி மாவு இருந்தாலே போதும், நிறைய ரெசிபிஸ் நம்ம செஞ்சுக்கலாம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கிட்ஸ் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். இது நார்மல் இட்லி மாவு வந்துட்டு நான் வந்து குழிப்பணியார சட்டியில் ஊற்றுறேன். வேறு எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணவே இல்லை இதில். இது வந்து கிறிஸ்பியான இட்லி மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எனக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். அவனுக்கு வந்து ப்ளைன் உங்களுக்கு வந்துட்டு குழிப்பணியாரத்தோடு அவனுக்கு அந்த ஸ்வீட் பணியாரம் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவன் எக்ஸ்ட்ரா அவனே எடுத்து வச்சுக்கிறான். ஆரியனுக்கு ரெட் சட்னி, அதாவது வந்து கார சட்னி தான் அவனுக்கு பிடிக்கும், ஒயிட் சட்னி பிடிக்காது. கொஞ்சம் வந்துட்டு சாப்பிடணும், எல்லாத்தையும் சாப்பிடணும்னு சொல்கிறதுக்காக அவனுக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் டேஸ்ட் பார்ப்பான்னு சொல்லிட்டேன். இப்போ சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப்பமும் தேங்காய் பாலும். ஆப்பம் சுடுறதுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பேனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஆப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் நைட்டே ஆட்டி வச்சுட்டேன். இது வந்து பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் செய்யறதுக்கு தேங்காய் மிக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் பாலுக்கு ப்ளைனாக வந்து நம்ம தேங்காய் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துடலாம். ரொம்ப தண்ணியாக பால் எடுக்காதீங்க, டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் பால். நம்மளோட தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஸ்வீட்னஸ்க்கு நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி இல்லைனா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் ஜீனி எது சேர்த்துக்கு நம்ம கலந்தாலும் கடைசியாக வந்து வடிகட்டிக்கோங்க, ஏன்னா கடைசியில் வந்து அடியில் வந்து மண் இருக்கும். நான் இன்றைக்கி ஜீனி சேர்த்து தேங்காய் பால் செய்கிறேன். நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இதில் 2 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கலாம், ஏன்னா ஃப்ளேவர்னா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வடிகட்டிக்கலாம். ஏதாவது தூசி மண் இருந்தால் ஏதாச்சும் உங்களுக்கு வந்துடும் அதுலேயே. நான் தட்டி வச்சுக்க 2 ஏலக்காய் இதோடு சேர்க்குறேன். இப்போ நம்மளோட தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற ஆப்ப மாவில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது, லைட்டாக சேர்த்தா போதும். சேர்த்து ஒரு கலரி விட்டுக்கலாம். நைட்டே நீங்கள் வந்து பேக்கிங் சோடா போட்டுறக்கூடாது, ஊற்றுறதுக்கு முன்னாடி பேக்கிங் சோடா கலந்தால் மட்டும் போதும்.
இந்த ஆப்ப மாவை நான் எப்படி செஞ்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, பச்சரிசி 1 ஸ்பூன் வந்துட்டு உளுந்து, 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். பாப்பச்சட்டியில் ஊற்றி நல்லா இது நான் செய்கிற மாதிரி செஞ்சோன்னா நல்லா குழி மாதிரி வரும். நான் சென்டரில் மட்டும் மூடி போட்டு தான் அது குக் பண்ணணும். நம்ம தோசை மாதிரி திருப்பி போட்டு குக் பண்ணக்கூடாது. பாப்பா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், சைடில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குது. சென்டரில் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு குழி மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள். தேங்காய் பால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து பாயா வச்சுக்கலாம், குருமா, வெஜ் குருமா, நான்வெஜ் குருமா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஆப்பம். நான் எனக்கு செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்துட்டு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ கிட்ஸும் சாப்பிட்லாம், நம்ம அடல்ட்டும் சாப்பிட்லாம். ஸோ அது மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் நான் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சண்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் சொல்லிட்டு நான் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செஞ்சேன். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிக்ரெயின் வந்து ப்ரெட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 4 முட்டை சேர்த்துருக்கேன். 4 முட்டை சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜீனி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. நல்லா முட்டையை பீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்சுன பால் எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த நெய் தடவிக்க, நெய்யில் நீங்கள் பட்டர் கூட தடவிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்க ப்ரெட்டை வந்துட்டு அந்த முட்டை இதில் வந்து டிப் பண்ணி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். 2 சைடும் போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகணும், இல்லைனா கவுச்சுவாடு அடிக்கும். நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக என்கிட்ட வந்து முட்டை இருக்குது. ஸோ அந்த முட்டையை வந்து வேஸ்ட் பண்ணாமல் வந்துட்டு ஒரு ஆம்லேட் மாதிரி நான் ஊற்ற போகிறேன். ஆம்லேட் சொல்ல முடியாது, இது வந்து நான் கொஞ்சம் கொத்தி விட்ட மாதிரி பண்ணிடுவேன். ஏன்னா ஆரியம் ரொம்ப பிடிக்கும். இல்லை பால் மிக்ஸ் பண்ணிப்போம் முட்டையில். நான் எதுவுமே சேர்க்கவே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, முட்டை, பால், கொஞ்சமாக ஜீனி, அதை தான் வந்து நான் இதில் ஊற்றிருக்கிறேன் தோசைக்கல்லில். கூடவே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு பயிர் செஞ்சேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு, பயிர், கொஞ்சம் முட்டை, பனானா. சரி, பனானா வச்சுக்கிறீங்களா? சாப்பாடு சாப்பிட்றீங்களா? சரி, சாப்பிட்டா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 7 ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டம்மி டைம் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் தவறாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.